வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆலு சீஸ் சாண்ட்விச் பார்க்கலாம். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் ஒரு 4 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு நல்லா ஒரு 7-8 பல் வர மாதிரி பூண்டை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்துடும். 4 தக்காளி, ஒரு வெங்காயம் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா போட்டு, பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு கப் பச்சை மிளகா வைக்கிறேன். இந்த பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அது வேக வச்சு எடுத்தது இந்த மாதிரி நல்லா வடிகட்டி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதோட இந்த அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இந்த சாஸ் ரெடி பண்ணுறது, இந்த சாஸ் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். வடிகட்டினதை கொஞ்சம் நல்லா தண்ணியாக கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி திக்காக வந்துடும். இந்த சாஸ் ரெடி ஆகிடும். அதை சைடில் வச்சுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணும். இதை நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்காது. நடுவில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம சாண்ட்விச்சில் ப்ரெட்டில் வைக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். மசிச்சதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாண்ட்விச் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லா பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. அந்த எண்ணெயிலே அந்த நல்லா பொரியட்டும். பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க அந்த எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, உப்பு 1/2 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு முதலையே நம்ம அந்த இதுலேயும் சேர்த்துருக்குறோம், சாஸ்லேயும். இப்போவும் நல்லா கொஞ்சம் நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி அதையும் நல்லா ஒரு பிடி கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா கலந்துருங்க. அப்போ தான் அந்த கரம் மசாலா, உப்பு, ஜீரகம் எல்லாமே சேர்ந்து ரெடியாக இருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கை சைடில் தனியாக வச்சுருங்க. நம்மளுக்கு வீட்டு ப்ரெட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வீட்டு ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன். ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நெய் ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்று போட்டு கொஞ்சம் நல்லா சூடானவுடனே இந்த வீட்டு ப்ரெட்டை போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரா மாதிரி நல்லா இந்த பக்கம் நல்லா ப்ரெட்டை மாற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த கலரில் வரணும். அப்போ தான் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சைடில் போட்டுருங்க. இது 2 சாண்ட்விச் வரும். ஒரு பக்கம் இந்த மாதிரி போட்டுட்டு சீஸு அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி விட்டுடுங்க 2 பக்கம். இந்த மாதிரி சீஸ் எல்லாம் 4 பக்கம் வரா மாதிரி பார்த்துருங்க. ஒரு சைடில் நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டொமேட்டோ சாஸு மசாலாலாம் போட்டு அந்த சாஸை ஒரு பக்கம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே இந்த சீஸ் மேலே இந்த ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மீடியமான தீயில் வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருந்தது. இதில் உங்களுக்கு மேலே வேணும்னா நீங்கள் டொமேட்டோ கேட்சப் போட்டுக்கோங்க.